ஐயோ வீட்டில் வேற அப்பா தரேன்னு தெரியல. ஐயோ கால் வேற பின்னுது. ஐயோ ஐயோ அப்பா வந்தாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா இருக்காரா? அப்பா 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 இல்லை. அப்பா நல்லா படுத்துட வேண்டியதுதான். மகனே என் பொண்ணு வர பாவம் நாளிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். எக்ஸாம் பண்ணி சொன்னான், என்ன பண்ணான்னு தெரியலையே. மகனே படி. ஐயோ இன்னும் சாட்டி சொன்னது தெரியல. படிச்சு படிச்சு உங்களுக்கு டயர்டாகிடும். வேறு குரூப்பில் பாவம் தள்ளி வச்சு படிக்குது. யாரு இப்போ நான் பாப்பா பையன் அப்பா ஏன் வந்தீங்க? ஏப்பா பேக்க பாப்பா ஏன் வந்தீங்க? ஏப்பா வாய முறை என்னப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏன் வந்தீங்க நீங்கள்? என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லையாப்பா. பா இந்த பேக்க கேட்டு இல்லைப்பா. இல்லை எதுவும் இல்லைப்பா. ஏன் வந்தீங்க? கேட்டுப்பா. ஐயோ இல்லைப்பா. என்ன பண்ண? எதுவும் பண்ணலப்பா. நீங்கள் வராதீங்கப்பா. பேக்க இந்த பேக்க இல்லைப்பா. வேணும் பேக்க நம்ம ஐயோ ஐயோ புள்ளிட்டு நான் எதெல்லாம் சேர்த்து கூடாதுன்னு நினச்சோ அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். என் பிள்ளைகிட்ட இந்த புக்கு இந்த பேக்கில் எந்த புக்கையும் சேர்க்காதான்னு சொன்னேன். என் பிள்ளை வாழ்க்கையே வீணாகிடுச்சு. ஐயோ படி பா பாப்பா நீ வராதீங்க. தெரியலையே என் பிள்ளை வாழ்க்கை. ஐயோ ஐயோ அப்பா வேற பார்த்துட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுறது தெரியலையே. வீட்டில் வேற மாட்டிக்கணும். என்ன பண்ணுறது? அன்றைக்கே பாஸ்டர் சொன்னார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் பண்ணாமல் வந்து தப்பாக போச்சு. வேற மாட்டிக்கிறேன். ஐயோ என்ன பண்ணுறது? மாட்டியாச்சு. அப்பாட்ட என்ன சொல்ல போகிறோம்? தம்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. உன் குப்பையெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோன்னு நானும் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ண வரவே மாட்டேறியாப்பா. உங்கள் வீட்டில் சார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொன்னீங்கல்ல, இப்போ பண்ணுறப்பா சார். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாக்கா அது நிகரான ஒரு பொருளை தரணும். நான் கொடுக்குற பொருளை நீ பார்ப்பேன் இல்லையா? ஆமாம் சார். ஆனால் நீ கொடுக்குற அந்த குப்பையை நான் பார்க்கணுமே. ஐயோ சார் அப்படிலாம் தர முடியாது. இல்லை காட்டு பார்ப்போம். நான் அப்படிலாம் தர முடியாது. அப்போ நான் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணா அப்படியே தரேன். நீங்கள் திறந்து பார்க்காம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பொருளை நான் எப்படி கொடுக்க முடியும்? பார்க்காததுக்கு கொடுக்க முடியும். நீ என்ன வச்சிருக்கிற அந்த பொருளுக்குண்டான மதிப்பு எவ்வளோ அதை பார்த்து தானே கொடுக்க முடியும். நான் பார்த்து கொடுக்க முடியும். கொடு தம்பி. சரிங்க சார். கொடு மாவி. ஐயோ இவ்வளோ குப்பை வச்சிருக்கிறாங்க தம்பி. ஐயோ ஆபாச புத்தகம் செல்லு கண்டதான் இருக்குது தம்பி. நான் இத்தனை நாளாக உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் தம்பி, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் கொடுக்குறேன் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் கொடுக்குற அந்த பொருளை நீ சுமன் சொல்கிற நீ கேட்குறியா? தம்பி இந்த பொருளை நீ சும தம்பி. இந்த பொருள் எல்லா குப்பையில இருந்தோம், உன் இதயத்தில் தேங்கி நிற்கிற எல்லா பாவத்தில் இருந்தோம், எல்லா குப்பையான காரியங்கள் இருந்தோம், உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்தங்களில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், உன்னை விலக்கி காப்பு தம்பி. இந்த இதில் சொல்லியிருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு தம்பி. அப்படியா பாஸ்டர்? ஆமா தம்பி. இதை நீ சும்மா சரியாவே போச்சே பாஸ்டர். கண்டிப்பா கத்தவனை மாத்துவார், உன் இதயத்தை மாத்துவார். உன் குப்பையெல்லாம் சொல்லிட்டேன் கொடுத்துட்டேன். இப்போ நீ உன்னை ஒப்பு கொடு. விட்டி போடு தம்பி. கண்டிப்பா மாத்துவார் தம்பி. கண்டிப்பா மாத்துவாரா? கண்டிப்பா உன்னை மாத்துவார் தம்பி. மாத்துவாரா? இப்ப இருக்கிற வாலிபர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க தம்பி. உன்னை கண்டிப்பா மாத்துவார். நீ ஜெபம் இப்பவே உன்னை ஒப்பு கொடு. இப்பவே நீ ஆண்டு ஒப்பு கொடு. நான் சொல்ற ஜெபத்தை செய். ஆண்டவரே பாவியாகி என்னை மன்னியும் சொல்லு. பாவியாகி என்னை மன்னியும். ஐயோ இதயத்துல எவ்வளவு குப்பையை வைத்திருந்த ஆண்டவரே, இதயத்துல எவ்வளவு குப்பையை வைத்திருந்தேன் ஆண்டவரே, என்னை மன்னிக்க ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. எவ்வளவு பாவங்களை வைத்திருந்த ஆண்டவரே, நான் எவ்வளவு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே, என்னை மன்னிக்க ஆண்டவரே. என்னை மன்னிக்க மாட்டீங்க ஆண்டவரே. என் இதயம் இப்போ தூய்மையா இருக்குது ஆண்டவரே. என் இதயம் இப்போ தூய்மையாக உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குப்பையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஆண்டவரே. என் குப்பையெல்லாம் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்துங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை பாவம் வரை சுத்தமாக்குங்கப்பா, பாவம் வரை சுத்தமாக்கும் ஆண்டவரே. கூடி நடந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. கண்டிப்பா ஆண்டவர் நீ விடுதலை ஆக்கிட்டார் தம்பி. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. உன் குப்பையிலிருந்து இன்னிலிருந்து அந்த குப்பையான காரியங்களை நான் விடுதலை ஆக்கிட்டார். இதுக்கப்புறம் இதை நீ சொன்ன இது ஒன்ன சொன்ன சரிங்க பாஸ்டர். சரி